வணக்கம் தமிழா, நான் உங்கள் ருகேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி யூடியூப் தந்த அதிர்ச்சின்னு சொல்லிட்டு தமிழில் பார்த்துருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. 2027லேருந்து யூடியூப் வந்து நிறையா பாலிசிஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மானிட்டைசேஷன் பாலிசிஸ். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸ்க்கு வந்து ஆட் ரெவென்யூ அண்ட் வந்து வீடியோ ரெவென்யூ வந்து கொடுக்குறாங்க. அந்த வீடியோ ரெவென்யூ வந்து எப்படி வரணும், அதுக்கான க்ரைட்டீரியா, அது ரெவென்யூ வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மானிட்டைசேஷன் ஆகணும். ஃபஸ்ட்டு மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் 365 டேஸில் ப்ளஸ் 10 மில்லியன் ஃபீட் ஷார்ட்ஸ் வந்து ஆயிருக்கணும் 90 டேஸில். அது இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களோட சேனலில் வந்திருக்கணும். இது வந்து ஒரு பேசிக் க்ரைட்டீரியா. இந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா மானிட்டைசேஷன் நீங்கள் ஆயிடுவீங்க, உங்களுக்கும் ரெவென்யூ வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் நிறையா யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து நிறையா க்ரியேட் ஆகிறாங்க, நிறையா UA டூவில் வச்சு நிறையா பண்ணுறாங்கன்ட்டு தான் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க யூடியூப். அந்த சேஞ்சஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். 4000 வாட்ச் ஹவர்ஸ் 365 டேஸில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட் ரெவென்யூ வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இனிமேல் வந்து அப்படி கிடையாது. ஸோ February 1, 2027 உங்களுக்கு பாலிசிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இது எதனால் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நிறையா ஏஐ க்ரியேஷன்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுறாங்க. அவங்களுக்கு ஓன் க்ரியேஷன் பண்ணாதவங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு நியூ பாலிசி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி ஏஐ டூல் அல்லது நார்மல் அந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு February 1 8000 வாட்ச் ஹவர்ஸ் 365 டேஸில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் ஷார்ட்ஸ் வந்து ஜஸ்ட் 90 டேஸில் வந்து 20 மில்லியனாக பண்ணிட்டாங்க. ஸோ டபுள் 10 மில்லியன்லேருந்து 20 மில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 crore ஷார்ட்ஸ் வந்து 90 டேஸில் வந்து ஃபீட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு கம்மியாச்சு அப்படின்னா ஷார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ரெவென்யூ வராது. அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக யூடியூப் வந்து பக்கத்தில் மானிட்டைசேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தயவு செஞ்சு நீ வீடியோ போட்டு Februaryக்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஸோ இது மானிட்டைசேஷன் வந்து ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 4,80,000 மினிட்ஸ். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ 4,80,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்க்குறதுங்கிறது வந்து சர்வசாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா, உங்களோட வீடியோ வந்து 10 மினிட்ஸ் ஃபுல்லாக பார்க்குறவங்க ரீடென்ஷன் வந்து 100% பார்த்துருந்தாங்கன்னா 48,000 பேர் வந்து உங்கள் வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகும். இல்லை ஒரு அந்த 10 நிமிஷம் வீடியோவை 5 நிமிஷமாக பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து டபுள் டைம்ஸ் 96,000 வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் வந்து போயிருக்கணும். அதேவே 3 மினிட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,60,000 வியூஸ் வந்து போயிருக்கணும். 1,60,000 வியூஸ் வந்து அவ்வளோ தூரம் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இனிஷியலில் வந்து ஒரு 10,000 15,000 அந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 வீடியோ போடணும். 10 வீடியோ போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்தளவுக்கு 30% ரிட்டர்ன்ஸ் பார்த்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் February 1 வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஆகி உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்க 4000 வாட்ச் ஹவர்ஸுக்கு வந்து உங்களுக்கு ரெவென்யூ வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஆனால் பட் அந்த 8000 வாட்ச் ஹவர்ஸ் மாறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். ஸோ யூடியூப் நியூவாக க்ரியேட் பண்ணுறவங்களாகட்டும், ஆல்ரெடி இப்போ எக்ஸிஸ்டிங்காக மானிட்டைசேஷன் பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும், தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்து வீடியோ போட்டு எப்படி நம்ம சேனலை க்ரோ பண்ணணும், சீக்கிரமாக மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இது ஏன் அப்படி யூடியூப் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நிறையா ஏஐ டூல்ஸ் நிறையா வந்து குறைந்த வீடியோ க்ரியேஷன்ஸ் அளவு பண்ணுறாங்க. ரொம்ப எஃபோர்ட் வந்து கம்மியாக போட்டு ஏஐ மூலமாக வந்து வீடியோ போடுறங்காட்டி, ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறவங்களோட இதெல்லாமே கம்மியாதுன்றங்காட்டி இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மெயினாக ஏஐயில் க்ரியேட் பண்ணி போகிறவங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.